தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, கடவுளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறதை விட நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் என்பதை தேவன் விரும்புகிறார். நீங்க விரும்புறதை விட அவர் விரும்புகிறார். உண்மையிலே நீங்க நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். சில நேரம் கிறிஸ்தவங்களாகிய நாம் கூட சில நேரம் ஒரு சந்தேகம் இருக்கு நம்மகிட்ட. எங்கேயோ இருக்கிறார் கடவுள், 1008 மக்கள் இருக்காங்க, இதுல நான் நல்லா இருந்தேனா இல்லையான்னு அவருக்கு என்ன? அவருக்கு நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய நலன்லாம் ரொம்ப முக்கியமா என்ன? அது ஒரு முக்கியமான காரியமா என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு பாருங்க. கடவுளை நம்ம சில நேரம் எப்படி நினைச்சுக்கிறோம், ஒரு பெரிய கம்பெனியில் ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் இருக்கிறப்போ அந்த பாஸ் பாஸை பார்க்கவே முடியாது, அவர் ரொம்ப தூரமா இருப்பார், அந்த மாதிரி நினைச்சுக்கிறோம் கடவுளை. தூரமா இருக்கிற ஒரு பாஸ், கண்ணுக்கு தெரியாத பாஸ், அவருக்கு என்ன கண்டார்? அவர் என்ன கண்டாரு? லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறப்போ நான் எப்படி போனேனோ அவரு அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டார்ன்ற மாதிரி அவர் ஒரு அக்கறையற்ற ஒரு பாஸை போல நினைச்சுக்கிறோம் பாருங்க. ஆனா அந்த மாதிரி தவறாய் தேவனை குறித்து கற்பனை செய்யறதுனாலதான், சிந்திக்கிறதுனாலதான் வாழ்க்கை தவற போகுது. சில நேரம் வாழ்க்கையில முன்னேற முடியல. தேவனை குறித்து நீங்க வைத்திருக்க எண்ணங்கள் தான் உங்களுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் அல்லது தடை செய்யும்.